திருச்சியிலேருந்து 20 கிலோமீட்டர் தூரத்தில் சென்னை போகிற ரூட்டில் அமைஞ்சிருக்கிற ஒரு அற்புதமான உலக புகழ்பெற்ற ஒரு அம்மனை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பக்தர்கள் எல்லாருமே சாமிகளுக்கு தான் விரதம் இருப்போம். ஆனால் அம்மன் பக்தர்களுக்காண்டி விரதம் இருக்கிற ஒரே அம்மன் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருச்சியில் அமைஞ்சிருக்கிற சமயபுரம் மாரியம்மன் தான். இந்த மாரியம்மனோட வரலாறை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அம்மேன்னு சொல்லக்கூடிய கொடிய நோயிலேருந்து பக்தர்களை காப்பாத்துறதுக்காண்டி மாரியம்மன் பச்சை பட்டினி விரதம் 28 நாள் விரதம் இருந்து பக்தர்களுக்கு அருள்பாலிச்சிட்டு இருக்காங்க. அம்மனோட புராண வரலாற்றை இந்த வீடியோவில் பார்க்கலாம். மாரியம்மன் ஸ்ரீ ரெங்கநாதரோட தங்கச்சியுமாவார். வருடத்துக்கு ஒரு முறை ஸ்ரீரங்கத்துலேருந்து பூச்சொரி விழாவுக்கு பூக்கள் டன் கணக்கில் சமயபுரம் மாரியம்மனுக்கு இன்னுமே வந்துட்டு இருக்கு. அதுக்கு ஒரு வரலாறு இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ ரெங்கநாதரோட தங்கச்சி தான் சமயபுரம் மாரியம்மன் ஸ்ரீரங்கத்தில் ஆலயத்துக்குள்ளே வைஷ்ணவி தேவியாக எல்லாரும் வழிபட்டு வந்திருக்காங்க. பங்குனி சித்திரை மாதத்தில் அதிக உக்கிரமாக இருந்ததுனால அந்த காலத்தில் இருந்த ஜியர் ஒருவர் அம்மனின் வழிகாட்டின் பேரில் வைஷ்ணவி தேவியை ஸ்ரீரங்க கோவிலில் இருந்து வடக்கு நோக்கி சென்று இருக்கிற இந்த சமயபுரத்தில் இந்த இடத்துல வச்சு கொஞ்ச நேரம் இளப்பாரிட்டு மறுபடியும் வைஷ்ணவி தேவி அம்பாளை பல்லக்கில் எடுத்துட்டு வடமேற்கு திசையை நோக்கி போயிருக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு இடத்துல வைக்கிறப்ப அம்பாள் இந்த இடத்துல குடுகொண்டு இருக்கிறதா அம்பாள் அசரீரா வாக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பல்லக்கில் கொண்டு வந்த வைஷ்ணவி தேவி இந்த இடத்துல வச்சுட்டு ஒரு சிறிய கோயிலும் கட்டிட்டு அவங்க போயிடுறாங்க. இப்போ இருக்கிற இந்த இடத்துல அரண்மனை மேட்டில் வச்சுட்டு அவங்க போயிட்டாங்க. அங்கே ஒரு சின்ன கோயிலாக கண்ணபுரத்தை சேர்ந்தவங்க எல்லாமே கோவில் கட்டி கண்ணபுரத்தா அப்படின்னு சொல்லி பேரும் வச்சு அம்பாளை வழிபட்டுட்டு இருந்திருக்காங்க. கண்ணனூரை மட்டும் காக்காமல் உலகத்தில் உள்ள எல்லா மக்களையும் அம்மனை நோக்கி வர்றவங்கள அருள்பாலிச்சிட்டு இருக்கிறாங்க. சமயபுரத்தில் அமைஞ்சிருக்கும் சமயபுரம் மாரியம்மன். இன்னொரு வரலாறும் சொல்லப்படுது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சோழ மன்னன் தன் தங்கைக்காண்டி சீதனமாக ஒரு நகரத்தையும் ஒரு கோட்டையும் அமைச்சு கொடுத்துருக்கிறாரு. அந்த கோட்டை பாண்டியர்கள் படையெடுப்பால் அது எல்லாமே தரைமட்டமாக ஆக்கப்பட்டிருக்கு. பூராமே இந்த இடத்துல வேப்ப மரமாக மாறி இருக்குது. அந்த வேப்ப மரத்திலே இந்த அம்மன் கோவிலும் உருவானதாக சொல்லப்படுது. ஆங்கிலேயர் படையை இங்கே தங்கியிருந்ததாகவும் அதில் ஆயுதங்கள் நிறையா இந்த இடத்துல குவிச்சு வச்சுருக்காங்க. அதுக்கு தளபதியாக இருந்தவர் ஜிம்ன்றவர் பாதுகாத்துட்டு இருக்காரு. அப்போ ஊரடங்கு உத்தரவு போல் மக்கள் யாரும் வெளியில் வரக்கூடாது இரவு நேரங்களேன்னு சொல்லிட்டு கட்டளையும் பிறப்பிச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த பகுதியில் உள்ள மக்கள் யாருமே வெளியில் வராமல் வீட்டுக்குள்ளே இருந்திருக்கிறாங்க. அவர் கண்காணிச்சிட்டு இருக்கிறாரு ஜின். அப்போ ஒரே ஒரு பெண்மணி மட்டும் 2 கையில் தீச்சட்டி ஏந்திட்டு மஞ்சள் புடவை கட்டிட்டு இந்த ஊரை வலம் வந்திருக்கிறாங்க. அப்போ அந்த படை தளபதி கையிலுமே துப்பாக்கி வச்சிருக்கிறாரு. அந்த பெண்மணியை மறித்து நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்கும். எந்த பதிலுமே சொல்லாமல் அவங்க பாட்டில் போயிட்டே இருந்திருக்கிறாங்க. படை தளபதி கோவம் துப்பாக்கியில் சுட்டிருக்காரு. அப்போ சுட்டுறப்ப அந்த குண்டுகள் போன இடமெல்லாமே புவ்வாக மாறி அந்த மஞ்சள் புடவை கட்டிட்டு கையில் 2 கையிலும் தீச்சட்டி ஏந்திட்டு வந்திருக்க அந்த பெண்மணி மேலே கொட்டியிருக்கு. துப்பாக்கி சத்தம் கேட்டு உள்ளூர் மக்கள் வீட்டை விட்டு தன் கதவுகளை திறந்துட்டு வெளியில் வீதிக்கு வந்திருக்காங்க. அப்போ நீங்கள் சுட்டது ஊரை காக்கும் மாரியம்மன் தான் சொல்லியிருக்காங்க. அப்போ அவர் நம்பலை. அப்போ பக்கத்தில் இருந்த அந்த கோவிலில் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஊர் மக்களும் தளபதியும் பார்த்துருக்காங்க. ஆனால் கோவிலில் கருவறையில் அம்பாள் இல்லாமல் வந்திருக்காங்க. அப்போ கோவிலுக்குள்ளே இருந்த அம்பாள் எங்கே அப்படின்னு சொல்லி அவர் பார்க்குறப்ப அவங்க 2 கையிலும் தீச்சட்டியோட மஞ்சள் புடவை கட்டிட்டு கையில் வேப்பலையோட அந்த கருவறைக்குள்ளே போகிறத எல்லாருமே பார்த்துருக்காங்க. உள்ளே போனமே அம்பாள் மறைஞ்சிருக்காங்க. அப்போ தான் அவர் கோவிலுக்குள்ள கருவறையை பார்த்துருக்காரு. பயங்கர பிரகாசத்தில் ஜொலிச்சதுனால அவர் 2 கண் பார்வை இழந்திருக்காரு. அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்டதுக்கப்புறம் உண்மையை அவர் உணர்ந்த பின்னாடி கண்ணபுரத்தோட அருளோட அவருக்கு 2 கண்களுக்குமே பார்வை கிடச்சிருக்குது. இந்த நிகழ்வுக்கு அப்புறம் தான் அம்பாளுக்கு பூச்சொரித ஒரு விழாவும் நடத்தப்பட்டிருக்கு. கண் பார்வை கம்மியாக இருக்கிறவங்களும் 2 கண்ணடப்புன்னு சொல்கிற 2 கண்கள் வாங்கி உண்டியில் போடுற வழக்கமும் பக்தர்கள் இன்னுமே வேண்டுதலை இந்த மாதிரி நிறைவேற்றிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அம்மை போடப்பட்டா சமயபுர தாயை மட்டும்தான் எல்லாரும் வேண்டிக்கிறாங்க. வேப்பிலையை வைத்து நோய் பூர்ண குணமடையணும் அப்படின்னு சொல்லி மனசார வேண்டிக்கிறாங்க. இது மாதிரி பக்தர்கள் வேண்டுதலை அம்பாளும் நிறைவேற்றி கொடுக்க மாரியம்மனா அங்கே குடிகொண்டிருக்கிறாங்க அப்படின்ற வரலாறுன்னு சொல்லப்படுது. ஒரு சமயம் விஜயநகர மன்னர் தென்னாட்டு மீது படையெடுத்து வந்திருக்கிறாரு. அப்போ இந்த கண்ணனூரில் முகாமிட்டு இருக்கிறப்ப இந்த போரில் நான் வெற்றி அடைஞ்சிட்டா இங்கே இருக்கிற மாரியம்மனுக்கு ஒரு கோயில் கட்டித்தரதா வாக்குறுதியும் கொடுத்து சத்தியமும் செய்திருக்கிறாரு. சபதம் எடுத்திருக்கிறாரு. தென்னாட்டு மீது படையெடுத்து போகிறப்ப அந்த போர்லையும் வெற்றி கண்டிருக்காரு. வெற்றி கண்ட பின்னாடி அம்மனுக்கு கோவிலும் கட்டி கொடுத்துருக்கிறாரு.
சுமார் 1706 விஜயரங்க சொக்கநாத நாயக்கர் காலத்தில் அம்மனுக்கு தனியாக கோயில் கட்டி கொடுத்துருக்கிறார் அப்படின்ற விவரம் வரலாற்று சான்றுகள் பார்க்க முடியுது. சுமார் 400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த ஆலயம் தோற்றுவிக்கப்பட்டது கண்ணனூரில் அப்படின்ற வரலாற்று சான்றுகளை நம்ம பார்க்க முடிஞ்சுது. இன்ற அளவுலையுமே பக்தர்கள் மக்கள் வேண்ட எல்லா வரத்தையுமே மனப்பூர்வமாக அள்ளி கொடுக்கறதுல மாரியம்மனுக்கு நிகர் மாரியம்மன் தான். சமயபுரம் மாரியம்மன்ட்ட என்ன வேண்டுதல் நீங்கள் வைத்தீங்கனாலும் வேண்டுதலை நிறைவேற்றி கொடுக்குற அம்பல் தான் சமயபுரம் மாரியம்மன். கோவிலோட தீர்த்தம் பார்த்தீங்கன்னா தெப்பக்குளம் தான். தலை விருட்சம் வேப்ப மரம். கருவறையில் இருக்க அம்மன் பார்த்தீங்கன்னா 8 கரங்களோட இருக்காங்க. கையில் கத்தி, உடுக்கை, தாமரை, பாசம், திரிசூலம், காலம், மணி, வில்லு இத்தனை ஆயுதங்களையும் ஏந்தி இடது காலை மடக்கி வலது காலை தொங்க விட்டு அசுரர்களோட தலையை தன் காலால் மிதித்து சிம்மாசனத்தில் வீற்றிருக்கும்படி தான் அமர்ந்த திருக்கோலத்தோட பக்தர்களுக்கு அருள்பாலிச்சிட்டு இருக்காங்க. செந்நிற மேனியோட நெற்றியில வைர பட்டைகளுடன் மூக்குத்தி ஜொலிக்க அகன்ற கண்களோட வரும் பக்தர்களுக்கு வேண்டிய வரத்தை கொடுக்கும் சமயபுரம் மாரியம்மனை நீங்களும் வணங்கியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அம்மனை பத்தின செய்திகள் இன்னும் நிறையவே இருக்கு. சமயபுரம் சொல்லக்கூடிய இந்த ஊருக்கு புராண பெயர்கள் பார்த்தீங்கன்னா கண்ணனூர், விக்கிரமபுரம், மகாலிபுரம் அப்படின்னு சொல்லி பல பெயர்களால் அழைக்கும். திருச்சி அப்படின்னாலே சமயபுரம் தான், சமயபுரம் அப்படின்னா திருச்சி தான். உலக புகழ்பெற்ற சமயபுரம் மாரியம்மனை நாமளும் தரிசனம் பண்ணியாச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்குறேன்.